இந்த வீடியோவில் ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி ஐபிஓவோட குயிக் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 11 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 13 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க டைமண்டு, கோல்டு, பிளாட்டினம் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இவங்களோட பிராண்ட் நேமான ப்ளூ ஸ்டோனுங்கன்ற பிராண்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் வந்து 26 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இவங்க ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ 12,600 பின்கோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரெசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் குயிக்காக பார்ப்போம். இவங்களோட இன்கம் ஃபஸ்ட் பார்ப்போம், ரெவன்யூ. ஸோ 2023 to 2025 இவங்களோட ரெவன்யூ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கிறத நம்மளால் க்ரோ ஆகிட்டு இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. பட் அதே சமயம் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியுது இவங்க ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ப்ராஃபிட் இல்லைனா பரவாயில்ல, லாஸ் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரில் கம்மியாகிட்டு இருக்கான்னு பார்த்தா இவங்க லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரில் அதிகமாகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ 2024 to 2025 பார்த்திங்கன்னா இவங்களோட லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட ஹியூஜாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்களோட எபிடா வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருந்து ஸோ இப்போ வந்து 2025 வந்து 73.16 இருக்குது. ஸோ இவங்களுக்கு கடன்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரில் பயங்கரமாக உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 2023 2024 டபுளாக இருக்குது. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா 2024 to 2025 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக இருக்குது. இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ROE நெகட்டிவில் தான் இருக்குது. ROCயும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 0.8 இருக்குது. ஸோ இவங்களோட பேட் மார்ஜின் ஆல்ரெடி அவங்க லாஸில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இவங்களோட எபிடா மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 4.13 இருக்குது. ஸோ இவங்களோட வேல்யூஷன்ஸ் பார்க்கும்போது ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2 இருக்குது. இப்போ இவங்களோட காம்பேட் பண்ணக்கூடிய பியர் கம்பெனிஸஸ் யாருன்னு பார்ப்போம். இவங்க ஜுவல்லரி தான் இவங்க பிஸ்னஸுங்கனால இவங்களோட பியர் கம்பெனிஸஸ் டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், சென்கோ கோல்டு, தங்கமயில், பிசி ஜுவல்லர்ஸ் இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பியர் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இவங்க பியர் கம்பெனிஸஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிட்டர்ன் அண்ட் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரிட்டர்ன் அண்ட் நெட்வொர்க் வைஸ் பார்க்கும்போது இவங்க பியர் கம்பெனிஸில் டைட்டன் தான் இவங்க எல்லாத்தோடுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பி ரேஷியோ இவங்க வந்து லாஸில் இருக்கிறனால இதில் கம்பேர் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது இவங்க பியர் கம்பெனிஸஸ் கூட இவங்க வந்து ரொம்ப கீழே தான் இருக்காங்க. ஸோ பியர் கம்பெனிஸஸ்லேயும் இவங்க வந்து ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது வந்து பெரிய லிஸ்டிங் கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் தரக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி தான். ஸோ சேஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓவை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஃப்ளாட்லேருந்து 5% வரைக்கும் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.